Dr. Sridevi from Multicare Hospital. Doctor, fertile period சொல்றாங்க. எந்த டயத்துல கணவன் மனைவி ஒண்ணா இருந்தா குழந்தை பிறக்கும். அது fertile period சொல்றாங்க. அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபர்டைல் பீரியடுங்கிறது வந்து நம்ம ஓவிலேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்டைல் பீரியட். ஸோ அந்த டைம் சேர்ந்து இருந்தால் அதாவது உண்டாகிறது பேபி ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக சைக்கிள்ஸை பொறுத்து, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி இருக்குது. ஸோ சைக்கிள்ஸ் ரெகுலராக இருந்துச்சு, இப்போ 30 days ஒன்ஸ் வருது, 28 days ஒன்ஸ் வருது அப்படின்னா யூஸ்வலாக அந்த ஓவியுலேஷன் பற்றி நம்மளுக்கு தெரியணும். அப்படின்னா என்னென்னா அந்த முட்டை வெடிக்கிறது தான் வந்து நம்ம ஓவியுலேஷன். ஏன்னா அந்த முட்டை வெடித்து அந்த ஸ்பெர்மோட போய் சேர்றது தான் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முட்டை வெடிக்கிறது வந்து 14 days அந்த சைக்கிளுக்கு ப்ரையராக. ஸோ இப்போ 28 நாள் அப்படின்னா 14 days முன்னாடி அப்படின்னா அரௌண்ட் 14th day ஆஃப் த சைக்கிள்லேருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 30 நாள் சைக்கிள் மாதம் 30 days ஒன்ஸ் வருது அப்படின்னா அரவுண்ட் வந்து 16th day. பட் எப்படி வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக நம்மளுக்கு ரெகுலர் சைக்கிள் அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. ஒரு மாதம் வந்து 2 months ஒன்ஸ் வருது, இன்னொரு வாட்டி வந்து 45 days ஒன்ஸ் வருது. ஸோ இப்போ 45 days அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா 14 days முன்னாடி. ஸோ 45 daysலேருந்து 14 days முன்னாடினா அரவுண்ட் 31st day. ஸோ இது கரெக்டாக தெரியாதனால நம்ம ஒரு 5 நாள் முன்னாடியும் 5 நாள் பின்னாடியும், ஸோ அதுதான் வந்து ஃபர்டைல் பீரியட். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அவங்க சேர்ந்து இருக்கையில் அந்த சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன், அந்த சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ ரெகுலர் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ 28 daysனால் 14th day. ஸோ ஒரு 5 days முன்னாடி 5 days பின்னாடின்னு எடுத்துக்கலாம். இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கையில் நம்ம அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் 20 நாள்லேயே எனக்கு ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும், இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சைக்கிள், அது ரெண்டையும் பொறுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து மித்த நிறையா சேஞ்சஸ் நம்ம உடம்புல இருக்கும். இப்போ சேஞ்சஸ் எல்லாம் வந்து இப்போ சர்வைக்கல் டிஸ்சார்ஜ் வந்து கன்சிஸ்டன்சி மாறும், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மாறும். ஸோ பேசிக்காக நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஓவியுலேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஓவியுலேஷன் கிட்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் அந்த கிட்ஸ்லேயும் தெரியலனா ஃபாலிகுலர் ஸ்டடி, ஸோ முட்டை எப்படி வளருது, அந்த முட்டை வந்து எப்படி வெடிக்குது அப்படிங்கிறது இன்னும் நம்மளால் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த டைமில் சேர்ந்திருக்கையில் நம்ம சான்சஸோட ரேட், அந்த கன்சப்ஷனோட ரேட்டை வந்து நம்ம சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக அந்த டைம் இருக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு 14 days முன்னாடி. ஆமாம். ஸோ பீரியட்ஸ் வந்த முதல் நாள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ அந்த சைக்கிள் லென்த்தை பொறுத்து இப்போ எனக்கு 28 days ஒன்ஸ் வருதுன்னா 28 daysலேருந்து -14 days. ஸோ 30 days ஒன்ஸ்னால் -14 days. ஸோ அப்போ யூஷுவல் சைக்கிள் ரெகுலர் மாதம் வரவங்களுக்கு அரௌண்ட் 14th to 16th day. இது எப்போ நம்மளுக்கு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாதுன்னா இந்த இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கவங்களுக்கு அந்த சில மாதம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும், சில மாதம் வந்து கரெக்டாக வரும். அவங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஷார்ட்டஸ்ட் சைக்கிளும் லாங்கஸ்ட் சைக்கிள் ப்ளஸ் மித்த அடிஷ்னல் மெத்தட்ஸ், இப்போ ஓவிலேஷன் கிட்ட வச்சோ இல்லை வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி அந்த மாதிரி அடிஷ்னல் சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.